நேத்திக்கிடையோட குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் மணல்மேடு விசஸ் 11 ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 11 ஃப்ரெண்ட்ஸ் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மணல்மேடு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரஞ்சித் மற்றும் சாரதி வழக்கம் போல. அசோக் ஷாட்னஸ் பிரதீப் முதல் பாலே ஷார்ட் பாலை ஃபேஸ் வைஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் கேப்பில் போயிருக்கு, பவுண்டரி கிடச்சிருக்கு. ரஞ்சித் பேட்லேருந்து முதல் பவுண்டரி இன்னைக்கு டேல. செகண்ட் ஒன் 5 டிஃபென்ஸுக்கு போனாங்க. பேட்டை நிற்க இருந்திருக்கு, கேப்பர் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் கிடச்சிருக்கு, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சாரதி அப் டு அகைன்ல வித்தை கொடுக்காத பந்து குயிக்கராக இருந்திருக்கு, டாட் பவுட். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை சென்சிபிள் பிளே, டிரைவுக்கு போனாங்க கேப்பில். ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர், சிங்கிள் தான் கிடைக்கும், சிங்கிள். லாஸ்ட் மோர் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை கரெக்டான மீட் இருந்து கவர் ரீஜனில் குயிக்கராகவே போயிருக்கு, எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்ட்ரி. ரஞ்சித் பேட்லேருந்து முதல் பவுண்ட்ரி கிளாஸாக இருந்துச்சு இந்த ஷாட் பார்க்கவே. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை கட்டுக்கு போனாங்க, தெளிவான கட்டும் இருந்திருக்கு பாயிண்ட் ரீஜனில். கண்டிப்பாக பவுண்டரி வந்துடும். பேக் டு பேக் இந்த ஓவரில் 3 பவுண்டரிஸாக பதிவு பண்ணியிருக்காங்க. பவர் பிளேவை கரெக்டாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க ரஞ்சித். அட்லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. முதல் ஓவர் முடியல 14 ஆடி இருக்காங்க மணல்மேடு. அது செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பாலே அப் டு அக்கிங்லேருந்து டிஃபென்ஸுக்கு போனாங்க. தெளிவாக போன ஓவர்லேயே ஸ்கோரை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் பால் டு பால் கொண்டு வருவாங்க கண்டிப்பாக. சின்ன மிஸ்ஃபீல்டு தான் பண்ணாங்க, ரெண்டாவது மாறி இருக்கு. ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அப் டு அக்கறை தெளிவாக டிரைவுக்கு தான் போனாங்க. அகெயின் பேக் டு பேக் ஒரே ஃபீல்டர் நோக்கி, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை லோட்டாஸாக கனெக்ட் பண்ண பார்த்தாங்க, முடியல, டாட் பவுல். பெட்ஸ் கால் வைட். நெக்ஸ்ட் ஒன் ட்ரிபோல். இந்த தடவை கட்டுக்கு போனாங்க, தெளிவான கட்டும் கூட கேப்பில் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. நல்ல காலிங்க ரஞ்சித் கையிலேருந்து. இஸ் இட் டூ. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அப் டு அக்கரில் குயிக்கராகவே வந்திருக்கு, டாட் பால். நல்ல ஸ்டாப் கூட பேக்கப். லாஸ்ட் 2 மோர் இன் திஸ் ஓவர். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மிட் விக்கெட் ரீஜனில். சான்ஸ் ஃபார் 6 தான் நினைக்கிறேன், 6. ரஞ்சித் பேட்லேருந்து முதல் 6. நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்சுக்கிட்ட தெளிவான கனெக்டிவ் இருந்திருக்கு, கேப்பில் தான் போகும். பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். ஃபீல்டர் வச்சுருக்காங்க. நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன். இஸ் இட் டூ. 2 ஓவர் முடிவில் 28 அடிக்காங்க. எந்த ஒரு வீடியோ இருக்காங்க. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண பிரதீப் அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பாலே சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை தப்பான பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துருக்காங்க. பட்டார்னு ஒரு 6. ரஞ்சித் பேட்லேருந்து 2வது 6 இந்த இன்னிங்ஸில். வெல் பேட் ரஞ்சித். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை குயிக்கராக வந்திருக்கு, டாட் பால் நினைக்கிறேன். அம்பேர்ஸ் கால் வைட், லைன் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை சுவிட்ச் கிட்டில் தெளிவான கனெக்ட் இருந்திருக்கு. சான்ஸ் ஃபார் ஆறான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டார்டிங் பவுண்டரி கிடச்சிருக்கு, பவுண்டரி. ரஞ்சித் பேட்லேருந்து முதல் பவுண்டரி இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பெரிய ஷாட்டுக்கு போனாங்க, மாட்டிக்காங்கன்னு நினைக்கிறேன். கீப்பர் நல்ல டேக் அண்ட் விக்கெட். நல்லா இந்த ரஞ்சித் நோக்கி இந்த வெளியே போகிறாங்க. ஹல்லாக் ரஞ்சித் வெல் பேட் இருந்த வரைக்கும் ஸ்கோரை ஏற்றி கொடுத்துருக்காங்க அவர் டீமுக்காக. நியூ பேட்ஸ்மேன் திலீப் யங்ஸ்டர் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸுக்கு போனாங்க, மைண்டை போட்டு விளாண்டுருக்காங்க. கண்டிப்பாக இங்கே சிங்கிள் கிடைக்கும், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சாதி ஸ்ட்ரைக்கில். இந்த தடவை ஹிட்டுக்கு போவான்னு பார்த்தா அண்டர்லேயே வந்திருக்கு பந்து. ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பந்தை. டாட் பால். 3 ஓவர் முடிவில் 41 அடிக்காங்க. ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். இந்த தடவை வெரைட்டி போனாங்க, ஒய்டு. ஃபர்ஸ்ட் பவுல்ட்ரி பவுலிங்கில் ராம்குமார். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். அங்கே கவர் ரீஜனில் குயிக்கராகவே ட்ராவல் ஆகிருக்கு. ஃபீல்டர் தலைக்கு மேலே ரன்னிங் பிட்வீன். 2 கிடச்சிடும், ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க, குயிக்கராக வந்திருக்கு, டாட் பவுல். அடுத்த பந்து இந்த தடவை வெரைட்டி போனாங்க, ஒய்டு. அம்பேர்ஸ் கால். நெக்ஸ்ட் ஒன் ரிபவுல். இந்த தடவை குத்தி போட்ட பந்து ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒயிட், பேக் டு பேக் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பேட்டில் நிற்க இருந்திருக்கு, நல்ல டேக்கன் கூட கீப்பர் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை குயிக்கர தரையாக போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் தான் லோப் பண்ணியிருக்காங்க, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால். இந்த ரோ பனிஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளாட்டாக போயிருக்கு, 8 பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கு 6. சரி, பவுண்ட்ரி. சாரதி பேட்டில் முதல் பவுண்ட்ரி. லாஸ்ட் ஒன் மோர் இன் திஸ் ஓவர்.
இந்த தடவை வெரைட்டி போனாங்க ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. எக்ஸ்ட்ரா வருது சில குவிக்கராகவே ட்ராவலாக இருக்குது. பவுண்டரிக்கான வாய்ப்பு கன்ஃபார்ம். பவுண்டரி சாரதி பேட்லேருந்து 2வது பவுண்டரி பேக் டு பேக். இந்த ஓவரில் 2 பவுண்டரி எடுத்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த ஓவரே முடிச்சு கொடுத்துருக்காங்க பவுலர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் பவுட் ஸ்டார்ட் பண்ண சக்கரவர்த்தி முதல் பாலே டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சக்கரா. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை 1 பவுன்ஸ் கொடுப்பாங்க. 1 பவுன்ஸ் ஒய்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அம்பேர் ஸ்கோர் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ரிபோர்ட். இந்த ரிஃபன்ஸுக்கு போனாங்க. பவுலரை போட்டு பவுலர் கையை தாண்டி சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் மேக்ஸிமம் இந்த ஓவரில் சாரதிக்கு ஸ்டேக் கொடுப்பாங்க பெரிய ஹிட்டுக்கு. அடுத்த பந்து ஏறி கமிட்டே நின்னாங்க. அப்டாகரில் குவிக்கராக இருந்திருக்கு டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை தப்பான பால் கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் வார் 6 கன்ஃபார்ம். மிடில் தெளிவாக பட்டிருக்கு 6. சாரதி பேட்டில் இருந்த முதல் 6. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஷார்ட் பால் தரையோட தரையாக கேப்பில் போயிருக்கு. பாலுக்கு வராமல் பாலுக்காண்டி வெயிட் பண்ணாங்க. கண்டிப்பாக 2 கிடச்சிரும். ஈஸி 2. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 மோர் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. ஆல்ரெடி அதிகமான ஸ்கோர் தான் விளாண்டுருக்காங்க. உட்லேருந்து அம்பேர் ஸ்கோர் ஒயிட். லாஸ்ட் 1 மோர் ரிபவுல். ஹிட்டுக்கு தான் போவாங்க கண்டிப்பாக. இந்த முறையும் அப் டு ஏக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலர் தப்பிச்சிருக்காங்க. இந்த தடவை ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டரும் கூட ரன்னிங் பிட்வீன். நல்ல த்ரோ ரன் அவுட். அட்லாஸ்ட் இந்த ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. மணல்மேடு 5 ஓவர் முடியல 68 ஆடி இருக்காங்க. 69 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. வாங்கல் 69 அப்படின்ற டார்கெட்டில் வந்திருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணா கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்போல். முதல் பாலே டாஸ் பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணிக்காங்க தான் நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் 6 கன்ஃபார்ம் 6. இந்த இன்னிங்ஸை நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 68 அப்படின்ற டார்கெட்டில் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பெரிய ஹிட்டோட. நெக்ஸ்ட் ஒன். அடுத்த பந்து. இந்த தடவை பாடி அட்டாக் டாட் போர்ட். கம் பேக் இன் ஃப்ரம் கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் இந்த ஓவரில் வர 2வது 6. அதான் ஆல்ரெடி சொல்லி இந்த முதல் பாலே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட். இந்த மேட்ச் நல்ல மேட்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். பவர் பிளேக்கு அதனால பவுண்டரி போயிடும். பவுண்டரி பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 6 ஒரு நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க சந்தோஷ். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை பெரிய சுத்துக்கு போனாங்க. பேட்டில் பட்டிருக்கான்னு பார்ப்போம். அம்பேர் டெசிஷன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. லெக் பை டாட் போல். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை அடிச்சு போட்ட பந்து ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை அப் டு ஏக்கரில் சரியான கணக்கில் தரையோட தெரியா போயிருக்கு. கேப்பில் நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. கார்த்திக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. முதல் ஒரு முடிவில் 17 ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காம. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா சாரதி ஸ்டார் ரவுண்டர். ஃபர்ஸ்ட் பால். முதல் பால் ஷார்ட் பால் 1 பவுன்ஸ் ஒயிட் கொடுப்பாங்க கண்டிப்பாக ஒயிட். அடுத்த பந்து. இந்த தடவையும் ஷார்ட் பால் பனிஷ் பண்ணிட்டாங்க. குவிக்கராகவே ட்ராவல் ஆயிருக்கு 6. தப்பான பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணி உள்ள செட்டில் நிற்கிறாங்க யங்ஸ்டர் சந்தோஷ். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஷார்ட் பால் அங்கே பைஸ் காலில் பட்டிருக்கு. ரன் அவுட் ஆன் பார்ப்போம். அம்பேர் ஸ்கால் ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட். நல்ல எஃபோர்ட் இங்கே ரஞ்சித்தில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. கவரேஜ் என்ன வச்சுட்டு ஒன்றுக்கு ரன்னிங் பிட்வீன் இஸ் 2. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை குத்துனது நல்லாவே திரும்பி இருக்கு டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை டாப் பேட்ச் மாட்டிருக்காங்க. கீப்பர் கண்டிப்பாக கேட்ச் எடுக்கணும். நல்ல டேக்கன் கூட விக்கெட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனா பிரதீப். லாஸ்ட் 1 மோர் நினைக்கிறேன் இந்த ஓவரோட லாஸ்ட் பவுல். ஸ்விட்சு திரும்பினாங்க. தெளிவான கலெக்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். ஆணையில் இருக்கிறதுனால பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி வந்த முதல் பாலே வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரா பிரதீப். லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க சாரதி. மீதமுள்ள 3 ஓவருக்கு 38 ஆடணும். பவுலிங் இல்லை யங்ஸ்டர். முதல் பாலே ஒயிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை. சுன்றி. இந்த தடவை ஷார்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. அம்பேர் ஸ்கால் ஒயிட். பேக் டு பேக் ஒயிட் பதிவு பண்ணியிருக்காங்க பவுலர். நெக்ஸ்ட் ஒன். ரீபவுல் அகைன். இந்த தடவை ஒயிட் லைனில் தெளிவாக இருக்காங்க. அம்பேர் ஸ்கால் ஒயிட். பேக் டு பேக் 3 தொடர்ந்து ஒயிட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க பிரசர் பவுலர். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஷார்ட் பவுல் பேச யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கலாம்னு பார்ப்போம். சான்ஸ் ஃபார் 8 பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா 6. சந்தோஷ் பேட்டில் இருந்து 5வது 6 நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை அண்டர் லைக் விற்கிற வந்திருக்கு டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன்.
இந்த தடவை ஷார்ட் பால் பேச யூஸ் பண்ணி எடுத்தாங்க. சான்ஸ் பார் விக்கெட்டான்னு பார்ப்போம். சாரதி பால் குயிக்கராகவே வந்துட்டு இருக்காங்க. கேட்ச் எடுக்க முடியல. பவுண்டரி போயிருமா? காலுக்கு கொஞ்சம் டிஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அங்கே பள்ளத்தில் ஷாப் ரன்னிங் பிட்வீன் இஸ் இட் 3. நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட்டில் திரும்பினாங்க. தெளிவாக பாடியில் எடுத்து வந்து போட்டிருக்காங்க. பவுலர் கம் பேக் இன் பவுலர். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டாஸ் போல் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு அகைன்மெண்ட்டில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு கீப்பரை ஸ்டாப் பண்ணாங்க. டாட் பவுல். லாஸ்ட் ஒன் மோர் இன் திஸ் ஓவர். ரிமைனிங் ஒன் மோர். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஏறி கமிட் ஆகி தரையோட தரையாக போயிருக்கு கேப்பில். ஸ்டாப்போட ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். நல்ல த்ரோ ஈஸி டூ. அட்லாஸ் இந்த ரெண்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. அசோக். மீதமில்ல 12க்கு 23. இங்கே 4th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கார்த்திக். 4th ஓவர் ஃபஸ்ட் பால். முதல் பாலே குயிக்கராக பாடி அட்டாக் டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கார்த்திக். 3 ஓவர் முடியல 48 ரன் கொண்டு வந்திருக்காங்க. குயிக்கராகவே கொண்டு வந்திருக்காங்க 3 ஓவரில். மீதமுள்ள 12க்கு 23 அப்படின்றதெல்லாம் குயிக்காக எடுத்துகிட்டு வரதுக்கு 2 அடி அடிச்சாங்கன்னா மேட்ச் வந்துடும். என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். பவுலிங் சைட். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை குயிக்கராகவே வந்திருக்கு. அண்டரில் டாட் பவுல். பேக் டு பேக் 2 பையன் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்காங்களான்னு பார்ப்போம். சான்ஸ் ஃபார் லைனில் நல்ல டேக். முக்கியமான விக்கெட்டை இந்த ஓவரில் குயிக்கராகவே பிடிச்சி கொடுத்துருக்காங்க கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து. அப் டு அக்கறை தெளிவாக எடுத்தாங்க. கவர் ரீஜனில் எக்ஸ்ட்ரா கவரில் குயிக்கராகவே ட்ராவல் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. லாஸ்ட் மோர். டாஸ் பால் இன்சைட் எட்ஜ் போல் நினைக்கிறேன். அம்பையர் ஸ்கோர் இன்சைட் தான் சொல்லியிருக்காங்க. இன்சைட் எட்ஜ் ஸ்டார்ட் போல் அப்பீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. போல்டுங்க அவரை வெளியே போயிட்டாங்க நடந்து. லாஸ்ட் ஒன் மோர் இன் திஸ் ஓவர். இந்த தடவை குயிக்கராக வந்திருக்கு உட்லந்தில். அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. 4 ஓவர் முடிவில் 50 ரன் ஆடிருக்காங்க. மீதமுள்ள 6க்கு 19 மேட்சாக இங்கே கையில் எடுத்திருக்காங்க. திலீப். ஃபர்ஸ்ட் பால். முதல் பால் ஆப்டோ கையில் குயிக்கராக வந்திருக்கு. டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேட்ச் ஓவராக திலீப். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து. இந்த தடவை டாப் மேட்ச் மாட்டிருக்காங்க. விக்கெட். மீதமுள்ள 4க்கு 19. இந்த தடவை அண்டர்லே குயிக்கராக வந்திருக்கு. டாட் போல். மீதமுள்ள 3க்கு 3 அடி அடித்தா மட்டும்தான் மேட்சை ட்ரா பண்ணவே முடியும். நெக்ஸ்ட் ஒன் குத்துறது நல்லாவே திரும்பி இருக்கு. டாட் போல். லாஸ்ட் 2 மோர் இன் திஸ் ஓவர். யார் செமிக்குள்ள போகிறான்றத பார்ப்போம். இந்த 2 பாலில் தெரிஞ்சிடும். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. பேட்டில் நிற்கிருக்கான்னு பார்ப்போம். அம்பையர் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட். லாஸ்ட் 1 மோர். ஆல்ரெடி மேட்ச் எடுத்துட்டாங்க. செமிக்குள்ள போகிறாங்க. மணல் மேடு வெல் பிளே மணல் மேடு.